சார் என் பேர் உமாபதிங்க. நான் கோவை பிரியாணி ஹோட்டல் அப்படின்னு கோயம்புத்தூரில் 2008 நடத்திட்டு வரணுங்க. இது ஒரு 17 வருஷமாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக பண்ணிட்டு 17 வருஷமாக நான் நிம்மதியாக தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன். முந்தா நேற்று வந்து எங்கள் ஹோட்டலில் வந்து பள்ளி விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டுங்க. அது முதல்ல நானும் பார்த்துட்டு என்னையும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நிறையா நியூஸ் சேனல்ஸ்லாம் கவர் பண்ணி எல்லாம் போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், சரி இது வேகாமல் இருக்குது முழுசாக இருக்குல்லாம் சொல்கிறேன். பட் அதெல்லாம் யாரும் எடுத்துக்கல. அந்த டைமில் எல்லோரும் ஒரு இஷ்யூ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் அவங்கள ஒன்றும் பண்ண முடியல. அந்த நேரத்தில் எனக்கு பதட்டம். எல்லா கஸ்டமர்ஸ் தான் முக்கியங்கிறனால நாங்களும் உடனே ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து செக் பண்ணாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் ஓகே, நாங்கள் எல்லா லைசன்ஸும் வச்சு தான் நடத்துகிறோம். A to B எந்த லைசன்ஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்டாலும் எங்கிட்ட ஹோட்டலில் இருக்குது. இது சரி தப்பு நடந்துருச்சுன்னு நான் நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதை போய் என்ன சரி ரெக்டிஃபை பண்ணி திருப்பி எப்படி நடத்தலாம் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அவங்களெல்லாம் போய் அணுகி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச நபர் மூலியமாக ஒரு மெசேஜ் எனக்கு வருது. அதில் பார்த்தா இந்த ஹோட்டலில் பள்ளி விழுக போகிற விஷயம் வந்து 1:30 மணிக்கே இது நடக்கிறது வந்து ஒரு 3:15 மணிக்கு நடக்குதுங்க. ஆனால் 1:30 மணிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, இதுதான் ஹோட்டலோட லொக்கேஷனு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ்க்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுறாரு. அப்புறம் வாய்ஸ் மெசேஜ் வருது, இந்த மாதிரி கரெக்டாக 2:15 அங்கே போயிடுங்க, எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னும் மெசேஜ் அந்த வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்தோன்னே தான் எனக்கே ஷாக், இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு உடனே நேற்றுருந்து இது பின்னாடி யார் இருக்காங்க என்னென்னு பார்த்தேன். கொஞ்சம் டீட்டெயில்ஸை எடுத்திருக்கேங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போலீஸ் கமிஷனர்ட்டையும் சொல்லியிருக்கோம். அவர் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக போலீஸ் நம்பிடும். நம்ம எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, அவங்க நம்பி தான் ஆகணும். ஸோ அவங்க பண்ணி கொடுப்பாங்க சார். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நான் உங்கள் எல்லாத்துட்டையுமே ரொம்ப தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரி. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட என்னோடய இத்தனை நாள் கெரியர் ஒரே நாளில் முடிஞ்சிடும். தப்பாக பண்ணாத ஒரு